கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இன்றைக்கி நம்ம எரேமியா 30 பார்த்தோம். 31 30ல் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, லாஸ்ட்டில் கர்த்தர் வந்து யாக்கோபினுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி நான் அவங்கள வந்து என்ன செய்வேன், அவங்களுடைய வாசஸ்தலங்களுக்கு நான் இரக்கம் செய்வேன். அவர்கள் நகரம் தங்கள் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் என்ன செய்ய நிலைப்படுங்கிறார். ஏன்னா அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருக்காங்க. அவங்க மீண்டும் கர்த்தர் என்ன செய்வார், அவங்க சிறையிருப்பை திருப்பி கொண்டுட்டு வருவேன், கொண்டு வந்து இப்படி நான் அவங்கள ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். ஏன்னா அங்கேருந்து சோத்திரம் ஆடல் பாடல் சத்தம்லாம் என்ன செய்யும் அப்புறப்படும். அவர்களை நான் என்ன செய்வேன், வர்த்திக்க பண்ணுவேன். அவங்க குறுகி போக மாட்டாங்க. அவங்கள நான் மகிமைப்படுத்துவேன். அவங்க சிறுமைப்படுறது இல்லைன்னு சொல்கிறார். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் முன்னால் எப்படி இருந்தாங்களோ அதே போல் என்ன செய்வாங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அவர்கள் சபை எனக்கு முன்பாக என்ன செய்யும், திடப்படும். அவர்களை யாரெல்லாம் ஒடுக்குனாங்களோ அவங்களெல்லாம் நான் நினச்சிவேன், தண்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய பிரபு அவர்களில் ஒருவனாக இருந்தாலும் அவர்களாம் என்ன செய்வேன், நான் சமைத்து வர பண்ணுவேன். நீங்கள் எல்லோரும் என்னுடைய ஜனமாக இருப்பீங்க, நான் உங்கள் தேவனாக இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லோரும் என்ன செய்வங்க, எல்லோரும் கர்த்தருடைய ஜனங்களாக இருப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்களுக்கு விரோதமாக ஏற்பட்டதான துன்மார்க்கர் இருக்காங்களோ அந்த துன்மார்க்கருக்கு வந்து என்ன செய்வார்னா, கோராவாரியாகிய காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கிரமாக என்ன எழும்பி அந்த காற்று வந்து அடித்து என்ன செய்யணுமா, துன்மார்க்கருடைய தலையின் மேல் என்ன செய்யுமா, மோதுமா. கர்த்தர் தம்முடைய இருதயத்து நினைவுகளெல்லாம் என்ன செய்து நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கிர கோபம் என்ன செய்யாதான் தனியாதான். கடைசி நாட்களில் தான் துன்மார்க்கர் என்ன செய்வாங்களாம், அதை உணர்ந்து கொள்வாங்களாம். இப்போ கர்த்தரை தேடுறவங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, சிறையிருப்பை மாற்றி ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. கர்த்தரை தேடுறவங்களுக்கு நான் தேவனாக இருப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் கர்த்தரை விட்டு விலகுற துன்மார்க்கருக்கு உக்கிர கோபம் தனியாது. கடைசி நாட்களில் தான் அவங்க என்ன செய்வாங்களாம், உணர்ந்து கொள்வாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக 31வது அதிகாரத்தில் என்ன சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இஸ்ரவேல் வம்சங்களுக்கு எல்லாம் கர்த்தர் தான் என்ன செய்வார், தேவனாக இருப்பாராம். அந்த ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய ஜனங்களாக இருப்பார்கள் சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அப்புறம் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டாங்களோ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, பட்டயத்துக்கு தப்பி எந்த ஜனங்களாம் மீந்து போய் இருக்கிறாங்களோ, சிறைப்பிடிக்கப்பட்டு மீந்தி இருக்காங்களோ அவங்களுடைய வனாந்தரத்தில் அவங்களுக்கு என்ன செய்தான், இறக்கம் கிடைக்குமா. இஸ்ரவேலுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலுக்கு இதுவரைக்கும் அவங்க பட்ட பாடுகள் போதும், இனி நான் அவங்களுக்கு இளைப்பாறுதலை நான் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. பூர்வ காலம் முதல் கர்த்தர் என்ன செஞ்சாரா, இவங்க எனக்கு தரிசனையானார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதான் அநாதி சிநேகத்தில் உன்னை சிநேகித்து நான் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேங்கிறார். அநாதி சிநேகத்தால் உன்னை இழுத்து கொண்டு காருண்யத்தால் உன்னை இழுத்துக்கிறேங்கிறார். இப்போ வந்து இது வந்து ஒரு பாடலாக நமக்கு இருக்குது. இஸ்ரவேலின் கண்ணியே மறுபடியும் நான் உன்னை நினைச்சுவேன் கட்டி வைப்பேங்கிறாரு. நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியங்களோடும் ஆடல் பாடல் செய்கிறவளின் களிப்புள்ள கூட்டத்தோடு நினைச்சுவாய் புறப்படுவாய்ன்னு சொல்கிறார். இஸ்ரவேலின் கண்ணிக்கையை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன்னு சொல்கிறார். கட்டப்படுவாய், மேல வாத்தியங்களோடு ஆடல் பாடல் செய்கிறவளின் களிப்புள்ள கூட்டத்தோடு நினைச்சுவாய் நீ புறப்படுவாய்ங்கிறாரு. மறுபடியும் சமரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களே நினைச்சுவா நீ நாட்டுவாங்கிறாரு. சீயோனை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் கன்னிகையே மறுபடியும் உன்னை நினைச்சுவேன், நான் சமரியாவின் மலைகளும் திராட்சை தோட்டங்களிலும் நாட்டு அங்கே வந்து நினைச்சுவேன் அந்த பலனை நீ நினைச்சுவ அனுபவிப்பாங்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, எழுந்துருங்க, சீயோனில் நம்முடைய தேவனாய கர்த்தர் இடத்துக்கு போவோம் வாருங்கன்னு சொல்கிறார். சீயோனில் கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தருடைய இடத்திற்கு நம்ம நினைச்சுவோம் போவோம் வாருங்கள் என்று எப்ராஹிம் மலையில் உள்ள ஜாமக்காரர்கள் நினைச்சுவாங்களாம் கூறுவாங்களாம். அந்த காலம் வந்து வருமா, ஜாமக்காரர் காலம் வரும். அப்போ அதுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யாக்கோபின் வித்தமும் மகிழ்ச்சியாய் கெம்பெருத்து ஜாதிவிலை தலையின் மித்தமும் என்ன செய்யுங்க, நீங்கள் ஆர்ப்பறீங்க அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் ஜாமக்காரர் கூறும் காலம் வரும்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, யாக்கோபின் மித்தமாகவும் மகிழ்ச்சினால கெம்பெருத்து ஜாதிவிலை தலையின் மித்தமும் ஆர்ப்பறீங்க, சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து கர்த்தாவே இஸ்ரேல் மீதியான உமது ஜனத்தை ரட்சி என்று சொல்லுங்கிறார். இதோ நான் அவர்கள் வட தேசத்திலேருந்து என்ன செய்வேன், நான் வர பண்ணுவேன். அவர்கள் பூமியின் எல்லைகளிலிருந்து என்ன செய்வேன், அவர்களை நான் நினச்சிடுவேன் கூட்டி வருவேங்கிறார். அந்த நாட்களில் யாரெல்லாம் கூட்டிகிட்டு வருவாராம், குருடர், சப்பானிகள், கற்பவதிகள், பிள்ளை தாழ்ச்சிக்கிட்டு கூட பிள்ளை இல்லாமல் இருக்கிறவங்க கூட அவங்களோட அவர்கள் அந்த இடத்துல நினச்சிவாங்களாம் இருப்பாங்களாம். மகா கூட்டமாக நினச்சிவாங்களாம் அந்த இடத்துலேருந்து திரும்புவாங்கன்னு சொல்கிறாரு. அழுகையோட விண்ணப்பங்களோடு என்ன செய்வாங்களாம், அவங்க வருவாங்களாம். நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம்,
கர்த்தர் எங்களுக்கு நல்ல வழி திறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அழுகையோட விண்ணப்பத்தோடு நினச்சிவாங்களாம் வருவாங்களாம். அப்படி வர நேரத்தில் கர்த்தர் அவர்கள் நினச்சி வழி நடத்துவாராம். அவர்களே தண்ணீருள்ள நதி இன்றைக்கிடாத செம்மையான வழியிலே கர்த்தர் நினச்சி வராங்களே நடக்க பண்ணுவாராம். இஸ்ரவேலுக்கு நான் நினச்சிவேன், நான் பிதாவாக இருக்கிறேன், எப்ராஹிம் நினைச்சிறேன் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான்ங்கிறார். அவர் சொல்கிறாரு, ஜாதிகளே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்துள்ள தீவுகளை அறிவித்து, ஜாதிகள் நினச்சி வருமா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்துள்ள தீவுகளை அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை நினச்சி வரா சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை நினச்சி வரா காப்பார் என்று சொல்லுங்கள் சொல்றார். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு கர்த்தர் நினைச்சார், அவங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில என்ன செய்வாங்களாம், கெம்பீரிப்பாங்களாம். கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவர்களாகிய இந்த நன்மைகளுக்காக அவங்க நினைச்சவங்களாம் ஓடி வருவாங்களாம். அவருடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நிச்சயமா இருக்குமா. அவர்கள் இனி என்ன செய்ய மாட்டாங்க, தொய்ந்து போக மாட்டாங்கங்கிறாரு. அப்போது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட என்ன செய்வாங்களாம், ஆனந்த கழிப்பாக என்ன செய்வாங்களாம், மகிழ்வாங்களாம். அவர்கள் துக்கம் நினைச்சது சந்தோஷமாக மாற்றி அவர்களெல்லாம் தேற்றி அவர்கள் சஞ்சலை நீங்க அவர்களை நினைச்சுவேன் நான் சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாருங்கிறார். அப்புறம் ஆசாரிகள் ஆத்மாவே கொழுமையானவைகளால் நினைச்சு வரான், பூரிப்பாக்கு வரான். ஆசாரியர்கள் கூட என்ன செஞ்சாங்க, சிறைப்படுத்தப்பட்டு தான் போனாங்க. ஆனால் அந்த ஆசாரியர்கள் கூட கர்த்தர் நினைச்சு வரான், அவங்கள செழிப்பாக்கு வரான். அடுத்தபடியாக என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் சொல்லி கர்த்தர் சொல்றார். கன்னிகைகள், வாலிபர்கள், முதியோர்கள் எல்லாரும் ஆனந்த கழிப்பா மகிழ்வாங்க. அவர்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றி அவர்களை தேற்றி அவர்களை சஞ்சலை நீங்க அவங்களை சந்தோஷப்படுத்தின்னு சொல்லிட்டு ஆசாரிகள் ஆத்மாவையும் நான் கொழுமையானங்களா நிரப்பேன்னு சொல்லிட்டு நான் அளிக்கும் நன்மையினால் அவங்க எல்லாரும் நினைச்சுவாங்க, திருப்தி அடைவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, ராமாவில புலம்பலும் கசப்பான அழகிமாக கூக்குரல் கேட்கப்பட்டுச்சான். ஏன்னா இது வந்து நம்ம மத்தியிலையும் பார்க்குறோம். ராமாவில புலம்பல் கசப்பான அழுகைமாக கூக்குரல் கேட்கப்பட்டுச்சான். ராகேல் வந்து என்ன செய்றா, தன் பிள்ளைகளுக்காக என்னச்சதா அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடினால அவைகளின் மித்தம் அவன் என்னச்சதா ஆறுதல் அடையாமல் இருக்கிறான்னு சொல்றான். பிள்ளைகளுக்காக அழுது பிள்ளைகள் இல்லாதபடினால் ஆறுதலுக்காக அடையாது இருக்கிறாள்னு சொல்லி. ஆனால் நீ என்ன செய்ய மாட்டா, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி உன் கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். எப்படி ராமாவில் அழுகையும் புலம்பல் சத்தம் கேட்டுச்சோ அதே போல இனி எங்கே நினைச்சு அதை கேட்காது. அதனால நீ என்ன செய்ய, நீ வந்து கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்றாரு. உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்றாரு. அவர்கள் சத்துருக்கள் தேசத்துல வந்து எனக்கு நினைச்சுவாங்க திரும்பி வருவாங்கங்கிற, ஏன்னா சிறைப்பிடிக்கப்பட்டு போய் இப்போ சத்துருக்கள் தேசத்துல இருக்கிறாங்க. அதனால சத்துருக்கள் தேசத்துலேருந்து அவங்க நினைச்சுவாங்க மீண்டும் திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்குதான் உங்களுக்கு கிரியைக்கு பலன் உண்டு என்று சொல்றாரு. அப்புறம் சொல்றாங்க, நீர் எங்களை தண்டித்து நாங்கள் பணியாத மாடு போல் நினைச்சதோம் நாங்கள் அடிக்கப்பட்டோங்கிறாரு. ஏன்னா கர்த்தர் தண்டித்தாரு, ஆனால் கண்டிப்புக்கு இவங்க நினைச்சதா இடம் கொடுக்கல. அதனாலதான் நாங்கள் நினச்சதான் நான் பணியாத மாடு போல் நினச்சதை அடிக்கப்பட்டேன், என்னை திருப்போம் அப்பொழுதுதான் நான் நினச்சிவேன் திருப்பப்படுவோம் நீரை என் தேவனாய் கர்த்தர் சொல்ல. ஏன்னா நம்மளால திரும்ப முடியாது, கர்த்தர் நம்மளை திருப்பினா மட்டும் தான் நினச்ச முடியும், திருப்ப முடியும். அதான் எங்களை திருப்போம் அப்போ தான் நாங்கள் நினச்சிவோம் நாங்கள் திருப்பப்படுவோம்னு சொல்றாரு. நாங்கள் திரும்பின பின்பு மனஸ்தாபம் பட்டு கொண்டிருக்கிறோங்கிறார். நாங்கள் இப்படிலாம் செஞ்சிட்டோம், இருக்கிறவங்கள அடி பண்ணிச்சிட்டோம், ஒரு 6 வயசுக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ நினச்சிவாங்களா, அடிப்பட்ட பிறகு அங்கே நினச்சிவாங்களா நாங்கள் வந்து இதெல்லாம் நினச்சி பார்க்குறோம், நாங்கள் இதெல்லாம் நினைத்து நாங்கள் நினச்சிதான் திருந்துறோம் அப்படிங்கிறார். இதுக்கு நினச்சி நாங்கள் நினச்சிடறோம் நாங்கள் வெட்கப்பட்டு போய் இருக்கிறோம், இள வயது நிந்தையே நாங்கள் நினச்சிடறோம் சுமந்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி எப்ராஹிம் நினச்சிடான் துக்கித்து புலம்பி கொண்டிருக்கிறத நிச்சயமாக நான் நினச்சிவேன் கேட்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எப்ராஹிம் வந்து எனக்கு அருமையான பிள்ளை அல்லவோ அப்படிங்கிறார். குமாரன் அல்லவா எப்ராஹிம், அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா, அவனுக்கு ஒரு விதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டு நான் இருக்கிறேன், ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக நினைச்சது கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாக இறங்குவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நினைச்சதாரு சொல்லுகிறார். எப்ராஹிம் பார்த்து உனக்கு குறிப்பு அடையாளங்களை நினைச்சதை நிறுத்தி கொடுக்குறேன், உனக்கு தூண்களை நினைச்சதை நாட்டுறேன், நீ நடந்த வழியாகிய பாதையின் மேல் உன் மனதை நினைச்சு வை, இஸ்ரவேலாய் குமார்த்தியை திரும்பு
இன்று உன்னுடைய பட்டணங்களுக்கு நீ என்ன செய்யி திரும்புன்னு சொல்லி கர்த்தர் இஸ்ரவேல குமாரத்தை பார்த்து சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, சீர்பட்டு போன குமாரத்தையே எந்த மட்டும் விலகி திரிவாங்கிறாரு. இஸ்ரேல் குமாரத்திகள் யார்? சீர்பட்டு போய் இருக்கிறாங்க. அந்த சீர்பட்டு போன குமாரத்தை சொல்கிறாரு, நீ எந்த மட்டும் விலகி நீ திரிவா. கர்த்தர் பூமியில் ஒரு புதுமையை என்ன செஞ்சுப்பார்? சிருஷ்டிப்பார். ஸ்திரீயானவள் புருஷனை என்ன செய்வா? சூழ்ந்து கொள்வா அப்படிங்கிறார். சீர்கட்டு போன குமாரத்தையே எந்த மட்டும் நீ விலகி திரிவா. கர்த்தர் பூமியில் ஒரு புதுமையை சிறடிப்பார். ஸ்திரீயானவள் புருஷனை என்ன செய்வா? சூழ்ந்து கொள்வாள் அப்படிங்கிறார். அப்புறம் இஸ்ரேல் ஜனநாயகம் கர்த்தர் சொல்கிறது என்னென்னா, நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும்போது, இவருடைய சிறையிருப்பு திருப்பும்போது அவர்கள் நீதியாக என்ன செய்வாங்க? நீதியுள்ள வாசஸ்தலமே பரிசுத்த பரவதுமே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாருங்கிற வார்த்தையை யூதாவிலும் யூதாவின் தேசத்திலும் சகல பட்டணங்களிலும் என்ன செய்வாங்களாம்? சொல்லுவாங்களாம். அதில் யூதாவும் அவனுடைய எல்லா பட்டணங்களின் பயிரிட குட்டிகளும் மந்தைகளும் மேய்த்து திரிகிறவர்களும் ஏகமாக என்ன செய்வாங்களாம்? குடியிருப்பாங்க. அப்புறம் சொல்றாரு, நான் உடாயத்த ஆத்மாவை சம்பூர்ணம் பண்ணிய தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன்னு சொல்கிறாரு. இதற்காக நான் இப்படி நல்லா செஞ்சேன், என்னை விழித்து கொண்டு இருந்தேன். இனிமேல் அவங்க நினச்சிடுவாங்க, அவங்களோட நித்திரை இனிமேல் அவங்க நினச்சிடுவாங்க, அவங்கள கர்த்தர் பார்த்துக்கிடுவார். என் நித்திரை என்ன செய்ய எனக்கு இன்பமாக இருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அடுத்தபடியாக சொல்கிறாரு, இதற்காக நான் நினச்சிறேன், நான் விழித்து கொண்டு இருக்கிறேன். இதற்காக விழித்து கொண்டு இருக்கிறேன். என் நித்திரை எனக்கு என்ன செய்யுது? இன்பமாக இருக்குது. அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? சொல்கிற நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறாரு. அப்பொழுது இஸ்ரேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் என்ன செய்தார்? அங்கே இருந்து இஸ்ரேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் நான் நினச்சிவேன், நான் விழிப்பேன் சொல்வார். உடாயத்த ஆத்மாவை சம்பூர்ணம் பண்ணி தொய்ந்த எல்லாத்தையும் நெருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்கிறாரு. அப்பொழுது இஸ்ரேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லி இதை மாதிரி சொல்கிறார். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வாராம்? பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாக இருப்பாரோ அப்படி கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாக இருப்பேன்னு சொல்கிறார். இடிக்கவும் பிடுங்க எல்லாம் கர்த்தரால் முடியும். ஆனால் அப்படி கஷ்டப்பட்டுட்டாங்க. ஆனால் இப்போ மனம் திரும்பினால கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர்கள் நான் இனி என்ன செய்வேன்? நான் அவர்களை கட்டுவேன், நாட்டுவேன், அவர்கள் பேரில் நடந்துவேன், ஜாக்கிரதையாக இருப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பிதாக்கள் என்ன செய்கிறாங்க? திராட்சை காய்களை என்ன செஞ்சாங்களாம்? தின்னாங்களாம். பிள்ளைகள் பற்கள் கூசி போயின்னு சொல்லி அந்நாடத்தில் என்ன சொல்ல மாட்டாங்களாம்? சொல்ல மாட்டாங்களாம். அவனவன் தன் அக்கிரமத்தினால் என்ன செய்வாங்களாம்? சாவாங்களாம். எந்த மனுஷனும் திராட்சை காய்களை என்பானா தின்பானா? ஒரு நாள் திராட்சை காய்களை எரிச்ச மாட்டான், தின்க மாட்டான். அவர்கள் பற்கள் என்ன செய்யுது? கூசி போகும் அப்படின்னு சொல்கிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறாரு. அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடு என்ன செய்வேன்? நான் புது உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கைப்பிடித்த நாளில் அவர்கள் பண்ண உடன்படிக்கைப்படி அல்ல, ஆனால் அந்த எண் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டுட்டாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரேல் குடும்பத்தோடு பண்ணப்பட போகிற உபதேசத்தை என்ன செய்வேன்? உபதேசம் உடன்படிக்கை சொல்கிறாரு. நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் என்ன செய்கிறேன்? நான் வச்சுட்டேன். அது அவர்கள் இதயத்தின் மேல் என்ன செய்கிறேன்? எழுதி நான் அவர்கள் அரவணைப்பாக என்ன செய்வேன்? நான் இருப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இனி ஒருவன் என்ன செய்ய மாட்டான் தன் அயலனையும், ஒருவன் தன் சகோதரனையும் என்ன செய்வான் நோக்கி. கர்த்தர் அறிந்து கொள்வது என்னன்னா, இது கர்த்தரை அறிந்து கொள் என்று சொல்லி இனி என்ன செய்ய போதிக்கப்படுறதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்ன செய்வாங்க? என்னை அறிந்து கொள்வாங்க. நான் போதிக்காமலேயே அவங்க என்ன செய்வாங்க? சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் என்னை அறிந்து கொள்வாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறான்னு சொல்றார். ஆனால் நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினைச்ச மாட்டேன், நினையாயிருப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா பாவம் அறிக்கையிட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் நினைச்ச மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறார். சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திரன் நியமங்களை நான் வெளிச்சத்துக்காகவும் என்ன செய்கிறோம்? கட்டளை இட்டவரும் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தின் குழுக்கிறவரும் சேரில் கர்த்தர் என்னும் நாம உள்ளவருமாக கர்த்தர் சொல்வது என்னவென்றால், இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு நான் நினைச்சேன் அது ஒளிந்து போனா அப்பொழுது இஸ்ரேல் சந்தித்தார் எனக்கு முன்பாக என்றைக்கும் ஒரு ஜாதி அறியாதபடிக்கு அற்றுப்போன்னு சொல்றார். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, இப்போ நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. உங்களோட பண்ண உடன்படிக்கையின்படி
முற்பதாக்கள் பண்ண உடன்படிக்கை அல்ல, இப்பொழுது பண்ண உடன்படிக்கை நியமத்தின்படி நான் உங்களை நினச்சிவேன், நான் ஆதரிப்பேன்னு சொல்கிறாரு. உங்கள் பாவங்களெல்லாம் நான் செஞ்சுட்டேன், மன்னிச்சிட்டேன், இனி அதெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு தான் கர்த்தர் சொல்கிறார், என்னை விட்டு நீங்கள் விலகுனா இந்த நியமங்கள் எல்லாவற்றையும் இல்லாதபடி நினச்சிடேன், நான் ஒளிந்து போயிட்டு அப்படின்னா நீங்கள் எனக்கு முன்பாக ஒரு ஜாதி அறியாதபடிக்கு என்ன செய்வீங்க, அற்றுப்பாக்க பண்ணிடுவேன் அப்படிங்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறது என்னென்னா, மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமி கூடுமானால் நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரிடம் அவர்கள் செய்த எல்லாவற்றையும் வெறுத்து விடுவேன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாரு சொல்கிறார். மேலே இருக்கிற வசனங்கள், மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படணும், கீழே இருக்கிற பூமி அஸ்திபாரப்படுத்தணும், அதுக்கப்புறம் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன், வெறுத்து விடுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அது நாட்கள் வரும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அந்த நாட்கள் வரும்போது அந்த நகரம் அனானியேலின் கோபுரம் முதல் கோடி வாசல் மட்டும் கர்த்தருக்கென்று என்ன செய்யுமா, அது கட்டப்படுமா. அதுக்கப்புறம் அளவு நூல் என்ன செய்ய மாட்டேன்னா எதிராக காரப் எனும் மேட்டின் மேல் சென்று ஹோவாத் புறமாக அது என்ன செய்யும், சுற்றி போகும்னு சொல்கிறார். பிரேதங்கள் என்ன செய்வாங்க, புதைப்பாங்களாம். சாம்பலை கொட்டுறதுமான பள்ளத்தாக்கு அனைத்தும் கீதரோன் வாய்க்காலுக்கு இப்போலே கிழக்கே இருக்கிற குதிரைவாசி கொடி மட்டும் உண்டான சகல நியமங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அது என்றென்னைக்கும் விடுங்கப்படுவது இல்லை, இடிக்கப்படுவது இல்லைன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அடுத்த 32 அதிகாரம். நேபுகாத்நேச்சார் அரசாட்சி செய்த 13ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா என்ன செஞ்சாராம், அரசாட்சியில் இருக்கிறாரு. அவர் அரசாட்சியில் இருக்காரு. ஆனால் அரசாட்சியில் இருக்கிற 10ஆம் வருஷத்தில் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகுது. கர்த்தர் வார்த்தை எரேமியாவுக்கு என்ன உண்டதுன்னா, அப்பொழுது பாபிலோன் ராஜா என்ன செய்வாங்க, பாபிலோன் ராஜா என்ன செய்றாரு, சிறைப்பிடிக்கப்பட்டு அது எருமைகளை பாபிலோன் சிறை விட்டுப்பட்டு அதனுடைய எருசலேம் முற்றுகை என்ன செய்தான், சேனை எல்லாம் முற்றுகை போடப்பட்டிருந்துச்சான். அப்போ எரேமியா தீர்க்கதரிசி யூதராஜன் அரண்மனையில் காவற்சாலை முற்றத்தில் அடைக்கப்பட்டிருந்தானாம். பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமில் முற்றுகை போடப்பட்டிருக்க சூழ்நிலையில் எரேமியா என்ன செய்கிறாரு, யூதா ராஜாவின் அரண்மனையில் காவற்சாலையின் முற்றத்தில் என்ன செய்கிறாரு, அடைக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா சிதைக்கா அவரை அடைக்கப்பட்டு வச்சிருக்காரு. ஏனென்றால் இந்த நகரத்தில் பாபிலோன் ராஜா கையில் நான் நினைச்சுவேன், நகரத்தெல்லாம் பாபிலோன் ராஜா கையில் ஒப்பு கொடுக்க போகிறேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னதை எரேமியா சொன்னதுனால என்ன செஞ்சுட்டாங்க, நீ இப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி நினைச்சாங்க, காவற்சாலை முற்றத்தில் நினைச்சாங்க போட்டு வச்சிருக்கிறாங்க. யூதான் ராஜாவாகிய சிதேக்கியா கல்தேயரின் ராஜான் கைக்கு தப்பி போகாதபடிக்கு பாபிலோன் ராஜின் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுக்கப்படுவான்னு சொல்லிட்டு அவன் வாய் இவன் வாயோட பேசும், அவன் கண்கள் இவன் கண்களை காணும் அப்படின்னு சொன்னனால சிதைக்கியாவே பாபிலோனுக்கு கொண்டு போவான் அப்படின்னு சொல்லி எரேமியா சொன்னதுனால என்ன செய்கிறான் அப்படின்னா, அவனை சிறைச்சாலை முற்றத்தில் கொண்டு என்ன செய்கிறாங்க, எசேக்கியா அவனை என்ன செய்கிறான், அடைச்சி வைக்கிறான். அந்த சிறைச்சாலை முற்றத்தில் இருக்கும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தரோட வார்த்தை சிறைச்சாலை இருக்கும்போது எரேமியாவுக்கு உண்டாகுது. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, இதோ பெரிய தகப்பனாகிய சலிமின் குமார அனேமியேல் உன்னிடத்தில் வந்து ஆனதோத்தில் இருக்கிற ஒரு நிலத்தை வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லுவான். பெரிய தகப்பனாகிய அனாமியேல் என்ன செய்வான், உன்னிடத்தில் வந்து ஆனதோத்தில் இருக்கிற ஒரு நிலத்தை வாங்கிக்கொள்ளு, அதை கொள்ளுகிறதற்கு உனக்கு தான் மீட்க அதிகாரம் அடுத்ததுன்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உரைத்தார். அப்படியே என்ன செய்கிறான்னா, அவர் பெரிய தகப்பனாக அனேமியேல் கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன செய்கிறான், காவற்சாலையின் முற்றத்தில் எரேமியாட்ட வந்து பென்யமீன் நாட்டு ஆனதோத்தில் உள்ள நிலத்தை என்ன செஞ்சிடான், நீ வாங்கி கொள்ளும், அது நமக்கு என்ன செய்கிறேன் சுதந்திர பாக்கியமா உனக்கு உண்டு, அதை மீட்க அதிகாரம் உமக்கு அடுத்துச்சு, அதை வாங்கி கொள்ளும் அப்படின்னு சொன்னாப்புல. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டு என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அறிந்து கொண்டேன்னு சொல்கிறான். கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படி நிறைவேறதை அறிந்து கொண்டேன்னு சொல்கிறான். ஆகையால் என் பெரிய தகப்பன மகனாக அனாமியேல் கையில் நான் ஆனதோத்திருக்கிற நிலங்களை எல்லாம் என்ன செய்கிறேன், விளக்கரையமாக நான் கொண்டேன். எப்படின்னா 17 சேக்கல் வெள்ளிக்கு என்ன செய்கிறாரா, அந்த எதை என்ன செஞ்சுறாருன்னு எடுத்து கொடுத்தாராம் அவர். அந்த பத்திரத்தில் எரேமியா என்ன செய்கிறாரு, கையெழுத்து போடுறாரு, முத்திரையும் போட்டு சாட்சியும் வைத்து வெள்ளியும் தராசில் என்ன செய்து நிறுத்தி கொடுத்த பின்பு
சட்டத்துக்கும் வளத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரம் அது திறந்திருக்கிற பிரதியும் எடுத்து என் பெரிய தகப்பன் நினைச்சிறான் மகனாக அனைவருடைய கண்களுக்கு முன்பாக கிரய பத்திரமும் எனக்கு நினைச்சது என்கிட்ட கையெழுத்து போடப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். அந்த சாட்சியுடைய கண்களுக்கு முன்பாகவும் காவற்சாலையின் முற்றத்தில் உட்கார்ந்துருக்கிற எல்லா யூதருடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் பிரியமாய் நடந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு சொல்கிறாப்புல. அடுத்தபடியாக அவருடைய கண்களுக்கு முன்பாக பாருக்கை நோக்கி சொல்கிறான். இப்படிலாம் சொன்னதுனால இப்போ அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக பாருக்கை நோக்கி இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய இஸ்ரவேலின் கர்த்தர் சொல்கிறது என்னென்னா, நீ முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரமும் திறந்திருக்கிற பிரதி உத்தரமாகிய இந்த சாசனங்கள் என்ன வாங்கி அதில் அநேக நாள் இருக்கும்படிக்கு அவைகளை உன் மண் பாண்டத்தில் என்ன செய்ய வையின்னு சொல்கிறார். ஏனெனில் இந்த தேசத்தில் என்ன செய்ய மாட்டேன், நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் கர்த்தர் சொல்கிறார். தேசத்தில் உள்ளது எல்லாம் உங்களுக்கு கொல்லப்படும் சொல்கிறார். அதுக்கு கிரய பத்திரத்தில் நேரின் குமாரனாய் பாருக்கிற இடத்துல கொடுத்த பின்பு அவன் கர்த்தர் நோக்கி என்ன செய்கிறான், விண்ணப்பம் பண்ணுறான். யார்? எரேமியா. கர்த்தரை என்ன விண்ணப்பம் பண்ணுறான்னா, கர்த்தரை ஆண்டவரே, இதை தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய பயத்தினாலும் வானத்தையும் பூமியை என்ன செஞ்சு உண்டாக்கினீர். உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்ன செய்து ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆயினும் தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவருடைய பின்னடியார் மடியில சரிகட்டுமாகிய செய்திகர்த்தர் சொல்றது என்னவென்றால், யோசனையில் என்ன செய்றாரு, பெரியவனாக இருக்கிறாரு. செயலில் என்ன செய்றாரு, வல்லவராக இருக்கிறார். யோசனையில் பெரியவரும் செயலில் பல்லவரமாக இருக்கிறார். அவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியலின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்க முடியும். உம்முடைய கண்கள் மனு புத்திரடைய எல்லா வழிகளின் மேல் என்ன செய்து நோக்கமாக இருக்கின்றன்னு சொல்கிறார். இஸ்ரவேலில் வந்த மற்ற மனுஷருக்கும் இந்நாள் வரைக்கும் விளங்குற அடையாளங்கள், அற்புதங்கள், அது கீர்த்தி எல்லாம் நான் உண்டாக்க பண்ணுவேன். அவங்களுக்கு ஜனத்துக்கு நான் அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நினைச்சுவேன் செய்து அவங்கள மகா பயங்கரத்தினால எகிப்து தேசத்துலேருந்து நான் நினைச்சுவேன் நான் புறப்பட பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்புறம் எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட பண்ணி அவங்க கானான் தேசத்துக்கு என்ன செய்கிறாரு, நான் கொண்டு வந்து அவங்கள ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். கானான் தேசம் ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி நாளை